கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு குழந்தைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். குழந்தைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடும்போது அந்த பிள்ளைங்க இப்படியே மண்டையை ஆட்டி அந்த மறுப்பை தெரிவிப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா ஊட்டி விட்டுருவாங்க. எப்படியாவது ஊட்டி விடணும், ஊட்டி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா வயிறு நிறையணும் அப்படின்னு ஊட்டி விட்டுருவாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிலிப்பியர் 3:14 ஒரு வசனம் போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கு. இப்போ கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் இப்போ ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தய பொருள் இருக்குது. பந்தய பொருள்னால் பரிசு பொருள் இருக்குது. நம்ம அதை நோக்கி தொடரணும்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய பேர் இந்த பந்தய பொருளுக்காக நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம அந்த குழந்தைகளை போல் எப்படியும் மறுப்பு தெரிவிக்கிறோம், நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த பொருளுக்காக நம்ம லக்கை நோக்கி தொடரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நாம் ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி அதை லக்கை நோக்க தொடர்றதுக்கு ஆண்டவர் பலன் தரணும் அப்படின்னு நம்ம ஜெபித்து நம்ம அந்த லக்கைக்காக நம்ம ஓடுவோம். நிச்சயமாக அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.